புதிய பிரம்மச்சோடி ஒரு பிரதி எடுத்து விட்டு பிரம்மாவுக்கு அனுப்புவோம். அப்படியா? இந்த கூரையவா? பாத்தியா, என் தலையில கல்லு விழுன்னு போட்டிருந்தோன்னு கல்லு விழுந்துருச்சு. அதே மாதிரி உனக்கு லாட்டரியில பணம் விழுன்னு போட்டிருக்குது, விழுந்துடா. ஓடி வர என்னது? நீ வாங்கின லாட்டரி சீட்ல உனக்கு 75 lakhs 75 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. நீங்கள் பூலோகம் சென்று மானிடர்களோடு மானிடர்களாக கலந்து பிரம்மச்சுடியை கண்டுபிடிங்க. சுவாமி, பிரம்மா நமக்கு கொடுத்த கெடுமுடிய இன்னும் 3 நாளைக்கு தான் உள்ளது. அதற்குள் பிரம்மலோகம் சென்று பிரம்மச்சுடியை கொடுத்து விட்டு மீண்டும் நாம் வேலையை தொடங்கலாம் அல்லவா? பிரபு, நாம் தேடி வந்த பிரம்மச்சூடி இங்குதான் உள்ளது. தர்மா, உன்னை நான் முன்னாடியே வார்ன் பண்ணேன், என் கண்ணில் படக்கூடாதுன்னு. ஐயோ ரவி சார், இது வேற டீலிங், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. பிரசாந்த், நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. நீ பண்ணுறது தப்புன்னு புரிஞ்சுக்கிற நாள் சீக்கிரம் வரும். ஜூலை 16 என் பையனோட பர்த்டே. அன்னைக்கு தான் இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு நீ கொலை பண்ணும். என்னது? என்ன சார் அதுக்குள்ளே மறந்துட்டீங்க? நம்ம பாஸோட பழைய டீல். பிரபு, பிரபு, பிரம்மச்சுவடி. பிரம்மச்சோடி கிடைத்தாகிவிட்டது. இதை பிரம்மாவிடம் கூறினால் மிகவும் சந்தோஷப்படுவார். பிரபு, நமக்கு பிரம்மா கொடுத்த காலக்கெடு முடிய இன்னும் 2 வாரங்கள் உள்ளன. அதுவரை மூலவத்தை சுற்றி பார்த்தால் என்ன? அதுவும் சரிதான், வா போகலாம். சொல்லுங்க. சஞ்சய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டேன். இதோ ஸ்கூல் வாசல்ல தாங்க இருக்கேன். சரி, ஃபோனை சஞ்சய் கிட்ட கொடு. ஹாப்பி பர்த்டே சஞ்சு. அம்மா கிட்ட 2 சாக்லேட் கொடுத்துருக்கேன், ஒன்று உனக்கு, இன்னொன்று பிங்குக்கு. நீ ஸ்கூல் முடிச்சுட்டு வா, அப்பா ஈவினிங் வாங்கி தரேன். ஃபோன் அம்மா கிட்ட கொடு. இன்னைக்கு ஃபுல் டே நான் பிஸியாக இருப்பேன், அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா? பையனை பார்த்துக்கோ. ஜூலை 16 என் பையனோட பர்த்டே. அன்னைக்கு தான் இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை நீ கொலை பண்ணும். என்ன பிங்கு, நீயும் சஞ்சயும் ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களே, யார் வின் பண்ணீங்க? சஞ்சய்ப்பா. நீ நல்லா தானே ப்ராக்டிஸ் பண்ண, என்னாச்சு? அது இந்த டீச்சர் டியூஷன் சொன்னாங்கப்பா. சஞ்சய் அவங்க கிட்ட தான் டியூஷன் போகிறான். ஏண்டா கண்ணா, சொல்லி தரது புரியலையா? இல்லைப்பா, டியூஷன் வந்தால் நெக்ஸ்ட் டைம் வின் பண்ணுவேன்னு சொன்னாங்க. சார், சார் இரியா சார், 100 ரூபா தான் இருக்குது,
உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது, ஆர்சி புக் கிடையாது, பத்தாவதுக்கு ட்ரங்க் அண்ட் டிரைவ் வேறு 100 தானா? போ ஓரமா நில்லு. சார் அதான் என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குல்ல, என்னை அனுப்பி விடுங்க, டைம் ஆச்சு. வர வேண்டிய மேட்ரு இன்னும் வரலையா? இன்னும் நீங்கள் எதிர்பார்க்காது என்கிட்டேருந்து வராது சார். அப்போ கடைசி வரைக்கும் எங்கேயே நிற்க வேண்டியதுதான். சரி சார், என்னை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். அப்பா சொல்லுடா கண்ணா. என்னாச்சுப்பா? அங்கிள் அப்பா கிட்ட லஞ்சம் கேட்குறாருமா. அப்படின்னா நீ டியூஷன் ஜாயின் பண்ணாதான் உன்னை ஜெயிக்க வைப்பேன்னு சொன்னாங்க இல்லையா உன் டீச்சர், அவங்களுக்கு கொடுக்குறிய 500 rupees, அதுதான் லஞ்சம். நீ இப்போ குட்டி குழந்தையா இருக்கிறதுனால உனக்கு அது புரியாது, நீ பெரியவளாயிட்டா அப்புறம் புரியும். சித்ரகுப்தா, நாம் செல்லும் நேரம் வந்து விட்டது. பிரபு, ஆனது ஆகிவிட்டது. நாம் மேலோகம் சென்று முடிக்க வேண்டிய பணியை இங்கிருந்தே செய்தால் என்ன? சரி, இன்று விதியில் என்ன எழுதியிருக்கின்ற பிரம்மச்சோடியில் பார். பிரபு, இந்த காகிதத்தில் தான் யாருடைய உயிர் பிரிய வேண்டும் என்றும் அதற்கான காரண காரியங்களும் தேவைப்பட்டால் அந்த உயிர் பிரியாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக எழுதியிருக்கும். 10:30 என்ன ஆகப் போகிறது என்று தெரியவில்லையே. ஹலோ, ஹலோ, என்னது? இன்று காலை 10:30 மணியளவில் ஏற்பட்ட பள்ளி தீ விபத்து சம்பவம் தமிழ்நாட்டை மட்டுமன்றி ஒட்டுமொத்த இந்தியாவை உலுக்கியுள்ளது. இந்த கோர சம்பவத்தில் 94 பச்சிளம் குழந்தைகள் உயிர் இழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. லஞ்சம் வாங்கிக் கொண்டு இதுபோன்ற தரமற்ற கட்டிடங்களில் பள்ளி இயங்க அனுமதித்த கல்வித்துறையையும் மாநகராட்சியுமே பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஹலோ பிரசாந்த், உன் குழந்தை எங்க? அன்னைக்கே நான் உன்னையும் தர்மா விவான் பண்ணலடா, இப்போ பார்த்தியா என்னாச்சுன்னு? உன் பேராசைனால உன் குழந்தையோட சேர்த்து 93 குழந்தைய பலி வாங்கிட்டேடா பாவி. அன்னைக்கே அந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ணாமல் இருந்திருந்தா அந்த குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றிருக்கலாமேடா. ஹலோ பிரசாந்த், பிரபு, என்னதான் விதி நம் கையில் இருந்தாலும் சில சமயங்களில் விதியின் விதியை மக்களே மாற்றிவிடுகின்றனர். இப்போது இங்கு நடந்த சம்பவம் நம்மை மீறி நடந்த செயல். இதை நம் மக்கள் உணர வேண்டிய நேரம் இது. சித்ரகுப்தா, Mm-hmm.